வணக்கம். போன வீடியோவில் நம்ம பார்த்தது நாங்கள் செய்கிற ஏகாதசி வழிபாடு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துவாதசி சமையலை பற்றி நம்ம பார்ப்போம். நேற்றுக்கு ஏகாதசி அன்னைக்கு சாப்பாடு, குழம்பு, ரசம், சாப்பாடு, பொரியல் எதுவுமே இல்லாமல் பச்சை மாவும் பச்சரிசி உப்புமாவும் செஞ்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டோம். இன்றைக்கி குழம்பு, ரசம், பொரியல், காய்கறி கூட்டு வகைராக்களோட இன்றைக்கி காலங்காத்தாலேயே சமைச்சி முடித்தாச்சு. ஆனால் எங்கள் அம்மா இருந்தப்பெல்லாம் நாங்கள் எங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தா 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருப்போம். ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றோம். இன்றைய சமையலில் நம்ம பார்ப்போம், என்னென்ன சமையலுங்கிறத பார்ப்போம். நாங்கள் எப்போவுமே விரத நாட்களில் தக்காளி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் காய்கறிகள்லையும் சுரக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், இந்த மாதிரி காய்கறிகள், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், இந்த காய்கறிகள், முள்ளங்கி இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். மற்ற காய்கறிகளை வச்சு சமைச்சிருக்கேன். பார்ப்போம் என்னென்ன காயின்னு. இது சாதம் ஹாட் பாக்ஸில் இருக்கேன், ஆற வேண்டாங்கிறதுக்காக சூட வச்சுருக்கேன். இது எல்லா வித காய்கறியும் ஒரு 11 காயோ 13 காயோன்னு நினைக்கிறேன் போட்டு சாம்பார், மொச்சை உட்பட எல்லாம் போட்டு, பச்சை மொச்சை உட்பட எல்லாம் போட்டு ஒரு சாம்பார், ரசம், தயிர் வச்சுருக்கேன். இதில் வாழைக்காய் பொரியல், பூசணிக்காய் கூட்டு, அதாவது தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் போட்டு அரைச்சி விட்டு செஞ்ச பூசணிக்காய் கூட்டு, தேங்காய் பொரியல். தேங்காய் பொரியல்னால் பச்சைக்கடலை பருப்பு போட்டிருக்கோம், சர்க்கரை போட்டிருக்கோம், இனிப்பு போட்டு பொரியல், தேங்காய் பொரியல். இது சர்க்கரைவள்ளி கிழங்கு பொரியல், இதுக்கும் இனிப்பு போட்டு செஞ்சுருக்கேன். அகத்திக்கீரை பொரியல், பொடலங்காய் கூட்டு, தேங்காய், உளுத்தம்பருப்பு, சீரகம் அரைச்சி விட்ட கூட்டு, பரங்கிக்காய் பொரியல். பரங்கிக்காய் பொரியலுக்கும் சர்க்கரை போட்டிருக்கேன். 3 பொரியல் சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கேன் நான். வாழைத்தண்டு, தயிர் பச்சடி. சாதம் போட்டவுடனே போடுறதுக்கான பருப்பு இது. பருப்பு போட்டு நெய் ஊற்றி சாதம் சாப்பிடுவோம். தொட்டுக்கிறதுக்கு துவையல். இந்த சமையலை பண்ணியிருக்கோம். இது இப்போ இலையில் பரிமாறிட்டு நம்ம பார்ப்போம். இலையில் போட்டு பரிமாறிட்டோம். பருப்பு போட்டு நெய் ஊற்றிருக்கேன். இதை சாதம் பிசைஞ்சு இந்த குழம்புல தொட்டு நாங்கள் சாப்பிடுவோம். பருப்பு சாதம் பிசைஞ்சு குழம்புல தொட்டு சாப்பிடுவோம். இது 7 வகையான பொரியலும் வச்சுருக்கேன். வாழைக்காய், பொடலங்காய் கூட்டு, தேங்காய் பொரியல் இனிப்பு போட்டது, சர்க்கரைவள்ளி கிழங்கு இனிப்பு போட்டது, பூசணிக்காய், பச்சை மிளகாய், தேங்காய், சீரகம் அரைச்சி விட்ட கூட்டு, பரங்கிக்காய் பொரியல், இதுக்கும் இனிப்பு போட்டிருக்கேன். அகத்திக்கீரை பொரியல், வாழைத்தண்டு, தயிர் பச்சடி, கொத்தமல்லி தழை துவையல். என்னங்க, நான் செஞ்ச சமையல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பல வகையான காய்கறிகள் போட்டு சாம்பார் வச்சு 7 பொரியல், பச்சடி, துவையலோடு சமைச்சேங்க. எல்லா காய்கறிகளையும் போட்டு சாம்பார் வச்சா எங்கள் மாமியாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எல்லா காயும் சும்மா இருக்க சமயத்துலேயே அவங்க எல்லா காயும் போட்டு பலாக்குழம்புன்னு வைப்பாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக துவாதசி அன்னைக்கு ஒரு 11 காய், அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ, கையில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை போட்டு 11, 13, 17 அந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வைப்போம். இன்றைக்கி பல காய்களையும் போட்டு சாம்பார் வச்சு பொரியல் கூட்டோட சமைச்சு முடிச்சாச்சு. வீடியோ பார்த்துட்டிங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.